ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் தி கிரே மேன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சிஐஏல வேலை பார்க்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன் அந்த ஏஜென்சியுடைய ரகசியம் எல்லாம் அவருக்கு ஒரு கட்டத்தில் தெரிய போக, நம்மளுடைய ரகசியத்தை தெரிஞ்ச இவன் உயிரோடு இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இவரையே போட்டு தள்ளுறதுக்காக அந்த ஏஜென்சிக்குள்ளேருந்து அடுத்தடுத்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. இதுக்கப்புறம் இறுதியாக இவருக்கு என்ன நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய கதைக்களம்லாம் 1950கள் 60கள்லேயே வந்திருக்க வேண்டிய ஒரு கதைக்களம். இந்த படத்தில் துளி அளவு கூட புதுமை அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒரு கதைக்களம் இது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை ஓரமாக அப்பாலிக்கா தூக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படம் தான் இது. அது ஆக்ஷன் கொரியோகிராஃபி ஆகட்டும், இந்த படத்துடைய எஸ்எஃப்எக்ஸு, சவுண்ட் டிசைனிங்கு, எடிட்டிங் அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் எந்த அளவுக்கு தரமாக தேட்டர்ஸில் தெரிக்கணுமோ அந்த மாதிரி ஓடிடியிலேயே வெளியானா கூட தெரிக்கிற அளவுக்கு தான் எல்லா விஷயத்தையும் பக்காவாக பண்ணியிருக்காங்க இவங்க. ஆனால் விஎஃப்எக்ஸ் டெஃபினட்டாக பல இடங்களில் பிசிறடிக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் ஸ்டீஃபன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்துக்குமே கேமராவை எப்படி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பும் நம்ம பல இடங்களில் நமக்கு வரத்தான் செய்யுது. அந்த அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் அதகலமாக தெரிக்க விட்டுருக்காரு ஸ்டீஃபன். பர்ஃபார்மன்ஸே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கேரக்டர்ஸே ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் தான். ஸோ மீதி இருக்க கதாபாத்திரங்கள்லாம் ஏதோ ஏனோதானோன்னு எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் தான். இந்த முக்கியமான கதாபாத்திரங்களை மட்டும் ப்ளே பண்ண நடிகர்களான ரயன் காஸ்லிங் ஆகட்டும், கிறிஸ் ஈவன்ஸ் ஆகட்டும், ஆனடி அர்மாஸ் ஆகட்டும், இவங்க எல்லாரும் நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. தனுஷை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை இந்தியாவில் மார்க்கெட் பண்ணணும், அதுக்கு பக்காவான ஒரு ஸ்டார் ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே தனுஷை காஸ்ட் பண்ணதாகத்தான் நான் உணர்றேன். ஏன்னா அவர் 2 ஃபைட் சீக்வன்ஸுக்கு மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணப்பட்டிருக்காரு. இன்னமுமே அவர் அந்த வர்ற சீக்வன்ஸ் எல்லாத்தையும் சூப்பராகத்தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இன்னுமே அவருக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. அந்த அளவுக்கு தான் அவருடைய கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 4 பேர் சொன்னனே, இவங்களை தாண்டி இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் பெருசாக எழுதப்படவும் இல்லை. எந்த கதாபாத்திரம் நமக்குள்ள ஒரு பெரிய இம்பேக்டை கிளப்பவும் இல்லை. இந்த படத்தில் வில்லனாக கிறிஸ் ஈவன்ஸ் பண்ணியிருக்காப்புல, அவரெல்லாம் நொண்டி ஒரு சீனில் போகல. சூசன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இவர்கிட்ட வந்து ஏன் நொண்டி நடக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்லுவாப்புல, அது வேற ஒன்றும் இல்லை சூசன், என்னை பின்னாடி சுட்டுட்டாங்க அப்படின்னு. பார்த்துக்கங்க, இப்படி ஒரு வில்லன் கதாபாத்திரம். இதே மாதிரியே இந்த படத்தில் கிளார் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் வரும். அது படத்துடைய கதாநாயகனை கடைசியில் கட்டி பிடிச்சி நீங்கள் வாங்க, நீங்கள் இல்லாமல் நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அழுகும். உண்மையாகவே இந்த கிளார் கதாபாத்திரத்துக்கும் நம்ம கதாநாயகனுக்கும் இடையிலான ஒரு பெரிய எமோஷனல் பாண்டிங் சீக்வன்ஸ் அப்படி இப்படின்லாம் அந்த படத்தில் எதுவுமே எங்கேயுமே சித்தரிக்கப்படவே இல்லை. ஏன் டுவர்ட்ஸ் எ கிளைமேக்ஸ் மட்டும் அந்த அம்மா அப்படியெல்லாம் அழுது புலம்பி உருளுது அப்படிங்கிறதும் நமக்கு அந்த டைம்லலாம் புரியவே மாட்டேங்குது. ஸோ மொத்தமாக கேரக்டரைசேஷன் பண்ண விதமே அவ்வளவுதான். கதாபாத்திரம் எழுதுவுமே ப்ராப்பராக இவங்க எழுதவே கிடையாது இந்த படத்தில். இந்த படம் மொத்தமாக ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் த்ரில்லர் படங்க. ஆக்ஷன் த்ரில்லர் ரசிகர்களை கவரக்கூடிய வகையில் இந்த படத்தை இருக்கணும் அப்படின்னு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே டெஃபினட்டாக அதகலமாக காட்சிப்படுத்தின இந்த டீமு கொஞ்சமாவது கதையும் ஆடியன்ஸுக்கு இந்த கதையில் ஒரு கனெக்டை கொடுக்குற அளவுக்கு ஒரு கேரக்டரைசேஷனு, அந்த கதாபாத்திர ரைட்டிங்கை கொஞ்சம் ப்ராப்பராக இவங்க பண்ணியிருக்கலாம். இது எதுவுமே இல்லாதனால ஏதோ எழுத படம் ஓடுது உட்காந்து பார்ப்போம் அப்படிங்கிற அளவில் தான் நம்மளுடைய மைண்ட் செட்டு இந்த படம் பார்க்கும்போது இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு பக்கெட் பிரியாணி சுட வாங்கிட்டு வந்து கடைசியாக ஆசையாக வாயில் எடுத்து வைக்கும்போது அதில் உப்பே சுத்தமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஒரு ஃபீல் நமக்கு இருக்குமோ அந்த ஒரு மைண்ட் செட்டை தான் இந்த கிரே மேன் கொடுக்குது. அடல் காண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவல் கான்டென்ட் அப்படின்லாம் எதுவும் பெருசாக கிடையாது. பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் லைட்டாக அங்கங்கே இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்குது, தமிழ் டப்பிங்கோடையே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 out of 10. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.